நண்பர்களே சமையலற பக்கம் வேலை முடிஞ்சு இனி அடுக்கள மினி விலாக் பார்க்கலாம். காலையில டிஃபன் வேலையெல்லாம் சமையலற பக்கம் முடிச்சுட்டு அடுக்கள பக்கம் வந்தாச்சு. மண்சட்டி சமையல் பண்றதுக்காக. மெயினா நான் மண்சட்டி வாங்கி கூட்டுனதுக்கு காரணமே என்னன்னா, விறகடுப்புல வேலை பார்க்கறதுக்காக தான். இந்த சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரத்த எல்லாம் நம்ம விறகடுப்புல யூஸ் பண்றப்ப கரிஞ்சு தீஞ்சிருது. அதெல்லாம் பார்க்கறப்போ உங்களுக்கு வேற அசிங்கமா இருக்கு. அதனால விறகடுப்பு சைடு ஃபுல்லாவே மண்சட்டிக்கு மாறியாச்சு. இதுவும் நாளடைவில கரிஞ்சு தீஞ்சிரும். ஆனா பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கும். ஆரோக்கியமும் கூட. வாரத்துல எல்லா நாளும் நமக்கு மண்சட்டியில சமைக்க முடியாட்டியும் ஒரு நாளாச்சும் சமைச்சு சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கலாம் பார்த்தீங்களா? அதனால சண்டே மண்சட்டி சமையலுக்கு மாறியாச்சு. இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால சமாதானமா வேலைய முடிச்சா போதும். மண்சட்டி சமையல் விறகடுப்புல ஊதி ஊதி வேலைய ஆரம்பிச்சாச்சு. காலைல சோறு வச்சு, கிழங்கு வச்சு, முட்டைகோஸ் கூட்டெல்லாம் ரெடி பண்ணி, பப்படம் ஒரு பக்கம் பொரிச்சு எடுத்து வச்சு, காலிஃப்ளவர பொரிக்கலான்னு எல்லாத்தையும் போட்டா, மாவு தனியா திரிஞ்சு வந்துருச்சு நண்பர்களே. கடைசியில எண்ணெயெல்லாம் வடிச்சு எடுத்துட்டு, கூட்டு மாரி கிண்டி எடுத்துட்டேன் காலிஃப்ளவர். குழம்புக்கு வரங்கறி தான் வச்சிருந்தேன். இன்னைக்கு அவங்களுக்கு வேலை உண்டு. அதனால சிக்கன் எதுவுமே எடுக்கல. குழம்பு ரெடி ஆயிட்டதுக்கு அப்புறமா திப்பிலி தண்ணியும் அன்னர போட்டாச்சு நண்பர்களே. அவ்வளோதான் நம்ம சமையல் வேலை அனைத்தும் முடிந்தது. பிடிச்சிருந்தா